இன்னைக்கு நம்ம மைதா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா அப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 பெரிய வெங்காயம் அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ரவா, உளுந்து பருப்பு, கடுகு, அதே மாதிரி வரமிளகாயும் இப்படி பொடி பொடியாக பிச்சு வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய், இது மிக்ஸ் பண்ண தேவையான அளவு தண்ணி. முதல்ல இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவு கலக்கிக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. இதில் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, கடுகு வெடிச்சாச்சு. வரமிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிக்கும். வெங்காயம் இந்த இதுலேயே பாகத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப கரியக்கூடாது. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மைதாவையும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ரவை, நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இனி இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இனி தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தோசை மாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதே மாதிரி கலந்துக்கலாம். தேவை மாவு நல்ல தோசை மாவு மாதிரி கலந்தாச்சு. நீ இந்த வதக்கி வச்சிருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். நீ இதை இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இது சட்னி இல்லைன்னா பொடி அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை வச்சு கொடுத்தாலே அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவு எப்படி இருக்குதோ அதே அந்த பருவத்துக்கு தான் இந்த மாவை மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப நைஸாக ரோஸ்ட் மாதிரியெல்லாம் ஊற்றி சுட முடியாது. கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். திருப்பி போட்டு தான் இந்த தோசையை நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இது எப்படி சுடுறதுன்னு பார்த்துக்கலாம். தோசை மாவு மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. தோசைக்கல் சூடாயாச்சு. இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாம் தோசைக்கல்ல தேய்க்க வேண்டாம். இந்த ரவுண்டு வர மாதிரி தோசை ஊற்றினா போதும். கொஞ்சம் கனமாக வேணும். இனி மேலாக எண்ணெய் தூக்கிக்கலாம்.
ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நீ திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் நம்ம தோசைக்கல்ல தேய்ச்சோம்னா இந்த மாவு இது கூடயே சுற்றிட்டு வரும். அதுதான் நம்ம இப்படி பண்ணுறோம். நீ மூடி வைக்க வேண்டாம். 2 சைடு நல்லா வெந்திருக்கும். எடுத்துக்கலாம். அடுத்த தோசை ஊற்றிக்கலாம்.